அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நம்முடைய புதிய சேனல் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் நேர்காணல்கள நம்ம பதிவு செஞ்சுட்ருக்கோம். நம்முடைய நேயர்கள் ஆதரவு குடுத்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தருக்கா ரீச் ஆயிட்டிருக்கு. மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்தில பலர் கேள்வி கேட்குறாங்க. நீங்க விகடன்லயும் இருந்துட்டு இதுவும் பண்றீங்களா? இல்ல விகடன்ல இருந்து வெளியேறிட்டீங்களா? அப்படின்னு நெறைய கேள்விகள் வருது. நம்முடைய நேயர்களுக்கு அந்த விளக்கத்த கொடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி, நான் ஏன் விகடன்ல இருந்து வெளியேறினேன் தெரியுங்களா? என்னுடைய பத்திரிகை ஊடகத்துறையில என்னுடைய பயணம் குறித்து ஏற்கனவே ஒரு காணொளிய நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். சுருக்கமா ஒரு 4 நிமிஷத்துல இருக்கும். நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. 2001ல மாணவ செய்தியாளராக நக்கீரன்ல தொடங்குனது என்னுடைய பயணம். எழுதுறது தான் என்னுடைய அடிப்படையா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா நக்கீரன்ல அப்ப இணை ஆசிரியரா திரு காமராஜ் சார் இருந்தாரு. அதுக்கப்புறம் மின்னம்பலம் தொடங்குனாரு. அதனால அவர் மூலமா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்க்கோ இங்கேயும் அவருடைய மின்னம்பலத்துக்கு நான் வந்திருந்தேன். புலனாய்வு செய்திகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள ஒரு செய்தியோடைய பின்னணி இப்படிதான், எதிர்த்தரப்பு எப்படி அதாவது ஒரு 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 கிரைமே நடந்திருக்குன்னா, அந்த கிரைமை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள அவரு சொல்லிக் குடுத்திருந்தாரு. அவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நக்கீரன் திரு கோபாலன் அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் குடுத்திருந்தாரு. சரி, அதுக்கப்புறம் தான் இங்க நம்ம முன்னவே சொன்னது போல திருமாவேலன் சார் மூலமாக நம்ம விகடன்லயும் நானு இணைஞ்சேன். விகடன பொறுத்த வரைக்குமே கூட நானு எழுதுறதுக்காக தான் நான் வந்தேன். சரியா மார்ச் 23 கடந்த 2017ஆம் ஆண்டுல தான் நம்முடைய விகடன்ல நான் இணைஞ்சேன். ஜூனியர் விகடன்ல. இங்கேயும் பார்த்தோம்னா புலனாய்வு செய்திகள் தான் தொடக்கத்துல எழுதிட்டு இருந்தேன். குறிப்பா அந்த நேரத்துல ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது. அங்க போயிட்டு களத்துல இறங்கி ஒர்க் பண்ணேன். அ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்கே நகர்ன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. அப்ப அந்த டோக்கன் விஷயம்லாம் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்தது. அந்த நேரத்துல நானும் அப்ப ஃபோட்டோகிராஃபர் தம்பி சரவணன் நினைக்கிறேன். 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டுருந்தப்போ, அப்பதான் வீடு வீடா அந்த சின்னதா ஸ்டிக்கர் ஒட்டுனாங்க. அ டோக்கனுக்கு இந்த மாரி பல விஷயங்கள் இருந்தது. அப்ப நாங்களும் அப்படியே அவங்களோட இயல்பா ஆர்கே நகர்காரங்க மாதிரியே அப்படியே பயணிச்சோம். பயணிச்சு தான் எப்படி நுட்பமா அந்த விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்ப ஜூனியர் விகடன்ல அட்டைப்பட கட்டுரையாகவே அது இடம் பிடிச்சதுங்க. திரு பாலசுப்ரமணியம் சார், அவரு சக பத்திரிகையாளர். அவரும் நானும் சேர்ந்து அந்த கட்டுரையை எழுதியிருந்தேன். ஏற்கனவே அதை நானும் பதிவு பண்ணியிருந்தேன். இப்படியாகத்தான் ஜூனியர் விகடன்ல என்னுடைய பயணமும் தொடங்குனது. ஜூனியர் விகடன் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்னுடைய பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அ நக்கீரன்ல இருந்த காலகட்டத்தில எங்களுடைய சொந்த மாவட்டம் சேலம், நாமக்கல் இங்கெல்லாம் பார்த்தோம்னா, நான் புகைப்படங்களும் எடுப்பேன். ஃபோட்டோகிராஃபராவும் இருந்தேன், ஜேர்னலிஸ்ட்டாவும் இருந்தேன். இங்க சென்னை வந்த பிறகு நக்கீரன்லயே சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மின்னம்பலம்ல இங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சென்னை வந்த உடனேயே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தனி, ஜேர்னலிஸ்ட் அவங்க தனியா எழுதுவாங்க. முக்கியமா விகடன்ல பார்த்தோம்னா, ஒவ்வொரு கட்டுரை எழுத போறப்பவும், ஒரு செய்தி எடுக்க போறப்பவும் ஃபோட்டோகிராஃபர்ஸும் வருவாங்க. அதனால அந்த கட்டுரை நல்ல மெருகேறினது. ஆனாலும் நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபிய கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ! அப்டின்லாம் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஒரு எழுத்து எழுத்து ரீச் ஆகும் நெறைய பேருக்கு. அதே நேரத்தில ஃபோட்டோகிராஃபி அப்டிங்கிறது 100 பக்க கட்டுரைய ஒரு சின்ன படத்துல நம்ம வெளிப்படுத்திற முடியும். அது ஒரு தனி ஸ்கில் அது. அத நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். ஃபீல் தான். ஆனாலும் எழுதுறதுல இன்னும் நெறைய சான்ஸ் கிடைச்சது. ஆனா பின்னாடி அ வீடியோ டீமுக்கு நான் வந்த பிறகு ஃபோட்டோகிராஃபர்ஸ் டைரி அப்படின்னு நண்பர்களுடைய துணையோட அது தனி சீரிஸாவே நாங்க பண்ணோம். என்னுடைய நண்பரு முத்துக்குமாரு, அப்புறம் அப்ப டீம்ல இருந்த கார்த்தி, இப்படி நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அத வச்சு நல்லாவே நாங்க அந்த விஷயத்த கொண்டு வந்தோம். கலை சார் தான் அந்த வாய்ப்புகள்லாம் குடுத்திருந்தாரு. சரி, இந்த வீடியோ டீம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு புதுசா இருந்ததுங்க. இன்னைக்கு சரளமா இந்த கேமரா முன்னாடி நின்னு என்னால பேச முடியுது. எவ்வளோ நேரம்னாலும் பேச முடியும். லைவ்லாம் நல்லா பேச முடியும். ஆன் ஃபீல்டு களத்தில போயிட்டு எவ்வளோ நேரம்னாலும் 1000 பேர், 1,00,000 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல நின்னு என்னால பேசிட முடியும். அந்த கான்ஃபிடென்ட்ட குடுத்துருக்கு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பயிற்சியும் கிடைச்சிருச்சு. ஆனா முதல்ல கேமரா முன்னாடி நின்னப்ப அது வேற மாதிரி இருந்ததுங்க. அதாவது நம்ம இயல்பாவே ஒரு மனிதர்களால ஐ டூ ஐ ஒருத்தர்கிட்ட ஈஸியா நம்மளால பேசிட முடியும். ஆனா அங்க யாருமே இல்லாம
ஒரு கேமரா அதுக்கு உயிர் இல்லை, ஆனால் உயிர்ப்பாக ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு போகும். அப்படிப்பட்ட அந்த கேமரா முன்னாடி யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறப்ப வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம பேசி முடிச்சுட்டு டக்குன்னு கீழே குமிஞ்சிடக்கூடாது. ஐபால் உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிடக்கூடாது. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு அந்த ஐபால் வந்து கரெக்டாக கேமராவை பார்த்த மாதிரியே இருக்கணும் நம்மளுடைய பார்வை. முதல்ல கொஞ்சம் சிரமமாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது தொடக்கத்தில். ஆனால் அப்புறம் போக 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 பயிற்சி ஆயிடுச்சு. அப்புறம் என்னுடைய வீடியோ முதல்ல வெளியில் வரப்ப ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் இருந்தது. தொடக்கத்தில் பார்த்தோம்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ நான் கண்டென்ட் தான் எழுதி கொடுத்துருந்தேன் வீடியோ டீமுக்கும். முதல் வீடியோ யாரை ஆளப்போகிறான் அப்படிங்கிற டைட்டில் நினைக்கிறேன். திரு விஜய் தாவேக்காவுடைய தலைவர் அவர் அப்போ மெர்சல் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு சில சிக்கல்கள்லாம் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு 2 நாளில் திரு விஜயோடைய அப்பா திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர், இன்னொரு பக்கம் அப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் திரு ஜி ராமகிருஷ்ணன், அப்புறம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொரு பக்கம் விஜய் அவருடைய அதிதீவிரமான ரசிகர்கள், அப்புறம் கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கக்கூடிய விஜயுடைய ஃபேன்ஸு, இன்னொரு பக்கம் குழந்தைகள் ரசிகர்கள் விஜய்க்கு எப்படி இருக்காங்க, இப்படி பலரோடமும் ஒரு 2 நாளில் எல்லோரையும் பிடிச்சி டக்குன்னு அவங்களுடைய பேட்டி எடுத்து அந்த திரைப்படம் குறித்தும் விஜய் அவருடைய அந்த திரைப்படங்களில் எப்படி அரசியல் ரீதியாக பிரச்சனை வருதுங்கிறத அந்த வீடியோவை நான் கொடுத்துருந்தேன். நம்முடைய நண்பர் தான் அந்த வீடியோவை பேசியிருந்தார். அப்போவும் என்னுடைய எழுத்துக்கள் தான் ஸ்க்ரீனில் வந்தது, நான் வந்து வரல. அதுக்கப்புறம் தான் விகடனில் நீங்களே வீடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோக்கள் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய எக்ஸ்பிளைன்ஸ் வீடியோ தான் அப்போ தொடக்கத்தில் பண்ணோம். அந்த நேரத்தில் நம்ம ஜூனியர் விகடனில் வந்த கழுகார் அதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கழுகார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான பக்கம். பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது, அரசியல் ரீதியாக வரக்கூடிய அந்த பின்னணி விஷயங்கள் எல்லாவற்றையுமே அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க ஒட்டுமொத்தமான ஜூனியர் விகடன் செய்தியாளர்களும். அந்த செய்திகளை காணொலி வாயிலாக கொடுப்போம். அதில் என்னுடைய செய்திகளும் இருக்கும், கலந்து கட்டி அந்த இது பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் டிஎன்ஏன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது. அப்புறம் நேர்காணல்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இப்படியாகத்தான் என்னுடைய இந்த காட்சி ஊடக பயணம்ங்கிறது இருந்தது. எனக்கு என்னுடைய செய்திகளில் நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் அப்படின்னு எங்களுடைய நிறுவனம் அப்போ பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தினமும் நைட்டு 8:30 மணிக்கு என்னுடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகுங்க. இப்படியாகத்தான் கிட்டத்தட்ட அதாவது மார்ச் 23, 2017 தொடங்கி என்னுடைய கடைசி வீடியோ டிசம்பர் 24, 2025 வெளியானது. திருமதி கனிமொழி மேடம், நாடாளுமன்ற குழு தலைவர், அவங்க சம்பந்தமாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். இதுவரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள், ஏறக்குறைய 8 ஆண்டுகள் 10 மாதம் நினைக்கிறேன். இந்த பயணத்தில் எக்கச்சக்கமான காணொலிகளை நான் பேசியிருக்கேன். அதில் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும். மார்ச் 23 தோழர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அவங்களுடைய வீர மரணம் அடைஞ்ச ஒரு நாளுங்க, அவங்களுடைய நினைவு தினம். அப்போ தான் விகடனில் பணியில் சேர்ந்தேன். டிசம்பர் 24 பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள். அங்கே நான் வெளியேறியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் நேயர்கள்கிட்ட ஏன் புதிய சேனல் தொடங்கினேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறேன் இல்லையா. இன்றைய நாள் பார்த்தோம்னா பிப்ரவரி 3 நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு CN அண்ணாதுரை அவர்கள் அவங்களுடைய நினைவு நாளுங்க. இப்படி ஒரு தலைவர்கள் நினைவு நாள், அவங்களோடு ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. எதேச்சியாக இயல்பாக நடந்ததாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன். இங்கே நம்முடைய விகடனில் பணியில் நான் இருந்தப்போ நிறைய விஷயங்கள் விகடன் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்தது, எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் கொடுத்தது விகடன் தான். குறிப்பிட்டு சொல்லணுன்னா களத்துக்கு போய் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேர்தல் நேரங்களில் ஆன் ஸ்பாட்டு எல்லா பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பயணிச்சிருக்கோம். சவுத்து, இங்கே வெஸ்ட்டு கோவை, சவுத்தில் திருநெல்வேலி, இந்த பக்கம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், அப்புறம் கடலூர், எல்லா பக்கமும் தருமபுரி, இப்படி பல பகுதிகளுக்கும் போயிருக்கேன்.
களத்துக்கு போகிறப்போ மக்கள் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. மக்கள் நம்ம பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருப்போம். இயல்பாக ஆனால் அவங்ககிட்ட இருந்து தகவல்கள் வரும். முக்கியமாக புயல், மழை, வெள்ள காலத்தில் களத்தில் நான் இருந்திருக்கேன். மார்பளவு தண்ணியில், இடுப்பளவு தண்ணியில். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2015 நக்கீரனில் வேலை பார்த்தப்போ, அப்போ வீடு ஜாஃபர்கான்பேட்டை பக்கத்தில், அடையாறு ஆறு பக்கத்திலே இருந்ததால் இன்னும் அந்த கள அனுபவமும் இருக்குது. இங்கே புயல் நேரத்தில் தம்பி குட்டி கார்த்தியோட, தம்பி சுரேஷோட, தம்பி சந்தீப், இப்படி பலரோட வந்து வேலைகள் பண்ணியிருக்கோம். மழை வெள்ள காலத்தில் மார்பளவு தண்ணியில் அங்கேயும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னும் ஞாபகம் இருக்குது, அப்போ இதில் நம்ம ஈசிஆர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலோர கிராமங்கள், மீனவ கிராமங்களில் அந்த புயல் உள்ளது அப்படியே அந்த இடத்துல உள்ளே போய் நாங்கள் நடக்கவே முடியாமல் அதை தாண்டி புயல் வந்து மேண்டோஸ் புயல்லாம் தெரில 2021 சமயத்தில்னு நினைக்கிறேன். அது சரியாக ஞாபகம் இல்லை. அந்த நேரத்தில் கிட்ட கோவளம் பக்கத்தில் அது கரையை கடக்குது. அந்த நேரங்களில் மாலை நேரத்துலலாம் நம்ம அங்கே தான் இருந்துகிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இந்த கடலோடைய சீற்றெல்லாம் அவ்வளோ ஹைட் இதாக இருந்துகிட்டு இருந்தது. என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் மக்களோடு இருக்கணுங்கிற அந்த உணர்வு இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துலேயும் உழைக்கும் மக்கள் அவங்களோட ரொம்ப ஒரு பாட்டிலாம் அந்த அந்த வீடு குடிசை வீடு மாதிரி அது அப்படியே ஆடுது. ஒரு தகர டப்பா இதெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. எப்போ என்ன ஆகுமோன்னு பயம். அந்த நேரத்துலையும் ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ தம்பி, டீ தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி உண்மையிலேயே டீ கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த நேரத்திலும் உழைக்கும் மக்களுடைய அன்புங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நம்மளை நம்புகிறாங்கல்ல. அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம முழுமையாக 100 விழுக்காடு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு எப்பவுமே உணர்த்திக்கிட்டே இருக்குது. காசு பணத்தை கடந்து நம்ம மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணோம். மற்றவங்க பாருங்க, ஒரு நல்ல வெளிச்சம் வருது இதெல்லாம் சொல்கிறப்ப. மற்றவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறப்ப, ஏன்னா மற்றவங்களாம் உருவாக்கி கொடுத்த இந்த உலகத்தில் தான் அழகாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது. அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறத உழைக்கும் மக்கள் எப்போவுமே இயல்பாக சொல்லி கொடுக்குறதா நான் உணர்கிறேன். அதுக்கப்புறம் அடையாறு ஆறு, அந்த நதி சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு காணொலி பண்ணேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இன்னும் ஞாபகம் இருக்குது, நிறைய இடையில கல்குவாரிஸ்லாம் இருக்குது. அடையாறு இங்கே கரையை கடலில் கலக்கிறதுலேருந்து அது தொடங்குற இடம் வர இந்த ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர், ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடைப்பட்ட இடங்களில் கல்குவாரிஸும் இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா சில இடத்துல டக்குன்னு அந்த குவாரி முதலாளிகள் அவங்களுடைய டீம் எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நானும் எங்கள் டீம்லாம், இன்னொரு நண்பர் ஜெயவேல் அவருன்னு நினைக்கிறேன், டீம் எல்லாமே வெங்கடராஜ தம்பி புகைப்பட கலைஞர், அப்புறம் இன்னும் டீம் எல்லாருமே போயிருந்தோம். அந்த நேரத்தில் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நேக்கா இங்கே ஒரு ஷூட்டிங்க்கு வந்தோம் அப்படின்லாம் சொல்லி அந்த நேரத்தில் அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு எல்லாருடைய பேட்டிகளையும் பொதுமக்கள், அப்புறம் குவாரிஸ் வச்சுருக்கிறவங்க, இப்படி பலருடைய அவங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிற எல்லாவற்றையுமே அதில் நாங்கள் வந்து பதிவு பண்ணோம். அடையாறு நம்மளுடைய நதிகள் பறிபோகக்கூடாது, நதிகள் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும், அதை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் அந்த காணொலியை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அறிவு சார் அவருமே சில டீட்டெயில்ஸ்லாம் அந்த நேரத்தில் நதிகள் சம்மந்தமாக கொடுத்துருந்தார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. விகடன்ட்ட முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது, மெயினாக எங்களுடைய எம்டி திரு சீனிவாசன் சார், அவர் அடிக்கடி சொல்லுவார், நாய்ஸ் அதை புறந்தள்ளுங்க, வாய்ஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நேயர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை எடுத்துக்கணும், அதை ஒரு விமர்சனம் சொன்னாங்கன்னா அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டம் அதை சரி பண்ணுற மாதிரி உங்களுடைய வீடியோஸ் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடையும் சொல்லுவார். உங்களுடைய ரைட்டிங்ஸு இப்போ வரைக்கும் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விமர்சனங்களை ஏற்றுக்கணும், பாராட்டுறப்ப தலைக்கு மேலே ஒரு ஒளிவட்டம்லாம் வந்துடக்கூடாது, ரெண்டையும் இயல்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்துவார். அவர் கையாலையும் சிறப்பாக வேலை பார்த்தேன் அப்படின்னு ஒரு 2 முறை இந்த அவார்டெலாம் வாங்கியிருக்கேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு அடையாளமும் கொடுத்தாரு. எங்களுடைய எம்டி சீனிவாசன் சாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ஒரு நல்ல ஒரு எங்கே போனாலும் விகடனில் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு அடையாளம். இப்போவும் விகடனுடைய ப்ராடக்ட் நீங்கள் வீடியோஸில் அப்படின்னா அவங்க சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே வேலை பார்க்குற பணியாளர்கள், நிறையா அக்காக்கள், அவங்களாம் பேர்லாம் தெரியல, எப்படின்னா கூட்டுற வேலை, இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கிறவங்க கூட எப்போவுமே முதல் தடவை சந்திக்கிறப்ப எல்லாருக்கிட்டையுமே
சாப்பிட்டீங்களா தம்பி, நல்லா இருக்கீங்களா, இப்படி கேட்பாங்க. ஒரு ஒரு அன்பு, நெருக்கமான அன்பு இருக்கும். இதெல்லாம் எனக்கு விகடன்ல ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் முக்கியமா விகடன்ல தொடர்ந்து ஆண்டுதோறுமே அ இளம் மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்தனால நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் கிடைச்சதுன்னா, நம்ம அப்படியே தேங்கி போகாம, புதிய புதிய சிந்தனைகள், நம்ம பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறத, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்னங்கிறத இயல்பா அவங்க ஒரு விஷயத்த கடத்துவாங்க. கொரோனா டைம்ல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அப்பலாம் பார்த்தோம்னா, அந்த ஒரு ட்ரெண்டே உருவாக்கணும். தினமும் ஒரு வீடியோவ எப்படினாலும் வீட்லயே இருந்துட்டோம். அப்போ ஒரு மாதிரி இருந்தது. முடங்கி போயிடுவோமோ அப்படின்லாம். ஆனா, இருந்தாலும் செய்திகள மக்களுக்கு கொண்டு போகணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, சின்ன மொபைல வச்சுக்கிட்டு, அ ஆப்போசிட்ல வீட்ல ஒரு குட்டி ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்லேருந்து வெளியிலேருந்து லைட் வரும். சூரியனு வரப்ப அத ஓப்பன் பண்ணோம்னா, ஒரு சின்ன பெட் இருந்துச்சு. அந்த பெட்டு மேல ஒரு 2 ஸ்டூல வச்சு, அது மேல ஒரு தலவாணிய வச்சு உட்காந்து அப்பதான் அந்த ஹைட் வரும். மேல பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா லைட் கொஞ்சம் மேலருந்து வரும். அப்ப மேலருந்து வரத்துக்கு புக்கெல்லாம் அடுக்கி வச்சு அது மேல கேமரா வைப்போம். ஸ்டாண்டு கூட எதுவுமே கிடையாது. அந்த கேமரானா மொபைலு. கொஞ்ச நேரத்துல கீழ விழுந்துரும். இல்லைன்னா ஏதாவது சவுண்ட் வரும். நாய்ஸ்லாம் கட் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த நேரத்துல நெறைய வீடியோஸு. கடைசியா அந்த ஒரு ஒரு 4, 5 மாசத்துல அந்த கட்டிலே உடைஞ்சு போச்சு. மேல வெயிட் வச்சு உட்காந்து, என் பையன் வேற இப்ப அவருக்கு 8 வயசு. அப்ப 3 வயசோ என்னமோ டக்குன்னு கதவ தொறந்து உள்ள வந்துருவாரு. இந்த பக்கம் மிக்ஸி ஸ்டார்ட் பண்றது, கிரைண்டரு, சவுண்ட் இப்படி பல இது. அந்த காலகட்டத்துல தான் சாத்தான்குளம் சம்பவம் குறித்து நிறைய காணொளிகள பதிவு செஞ்சோம். அந்த புலனாய்வு செய்திகள் அப்ப சவுத்துல இருக்கக்கூடிய ஜூவி ரிப்போர்ட்டர்ஸ்ட்டயும் கேட்டு, நாங்களும் நிறைய சோர்சஸ்கிட்ட கேட்டு, ஃபோன்ல பேசி தொடர்ந்து வீடியோஸ் குடுத்தோம். அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கும் எங்கள என்ன பர்சனலாவும் கொண்டு போனது. இப்படி விகடன்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். சரிப்பா, ஏன் விகடன்லேருந்து வெளியில வந்த? அத சொல்லியா? அப்படின்னு சொல்றது புரியுது. என்னன்னா, ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கிறப்ப, நிறுவனத்துடைய கருத்துக்கள தான் நம்ம வெளிப்படுத்தணும். நான் விகடன்ல இருந்தவரை எல்லா நிறுவனங்கள்ல நான் பணியாற்றிய போதும், அவங்களுடைய கருத்துக்கள தான் நான் வெளிப்படுத்தினேன். அதுதான் சரியும் கூட. அதே நேரத்துல எனக்கு இப்ப ஒரு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் ஆகிடுச்சு. ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினைச்சேன். விகடன்லேயே 9 ஆண்டுகள். அது மட்டும் இல்லாம, இன்னும் ஃப்ரீயா எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா? அந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னும் நினைச்சேன். விகடன்ல அத தடுத்ததில்ல. இருந்தாலும் அங்க எப்பொழுதும் ஒரு நிறுவனம் ஒரு சில கருத்து இருக்கும். அவங்களுடைய பார்வைகள் வேற மாரி இருக்கும். அங்க நம்ம வேலை பார்க்குறப்ப அத தான் நம்ம பதிவு செஞ்சாகணும். அ சரி, இது ஒரு இப்படி இருந்ததால, இனிமே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா நம்மளுடைய கருத்துக்கள சொல்லலாம். கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோஸ் குடுக்கலாம். புது வகையில ட்ராவல் பண்ணலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சேன். அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவும், இன்னும் சொல்லப்போனா நம்முடைய விகடன் 100வது ஆண்டு கொண்டாடுற இந்த நேரத்துல, என்னுடைய 25வது ஆண்டுல நான் அடியெடுத்து வைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசினது, கத்துக்கிட்டது எல்லாவற்றையுமே எடுத்துட்டு வந்து புதுசா நம்முடைய நேயர்களுக்கு, நம்ம உங்கள் சகோ சேத்தாளங்கோவன் நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த புதிய பயணத்தையே நான் தொடங்கியிருக்கேன். அங்கே எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரியே இங்கேயும் எனக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய விமர்சனங்களும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களை நம்பி களத்தில் இறங்கியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் கைவிட மாட்டீங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஆண்டில் நாமளும் வெற்றி பெறுவோம். எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லோரும் வெற்றி பெறுவோம். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம்.